Hello students, class 10th chapter 2 example 2.29 பார்க்கலாம். இது வந்து important 5 mark question. நம்ம சேனல்ல பொறுத்தவரைக்கும் important 5 mark question 2 mark question மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி வீடியோல exercise 2.1 2.2 2.4 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. In AP arithmetic progression, sum of 4 consecutive term. இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்க்கலாம். 3 consecutive term கேட்டாங்கன்னா ஃபார்முலா 3 consecutive term கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து a minus d, a plus d. ஓகேவா? 3 consecutive term கேட்டாங்கன்னா a minus d, a plus d. இதுதான் 3 terms. 4 கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு ஃபார்முலா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d, a minus 3d, a minus d, plus ஃபஸ்ட்டு மைனஸ் அப்புறம் ப்ளஸ். இது வந்து 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம், 4 டேர்ம்ஸ். இது வந்து 3 டேர்ம்ஸ். ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் 4. அப்போ சம்மனா என்ன? சம்மனா அடிஷன். டேர்ம் இஸ் 28 அண்ட் the sum of their ஸ்கொயர் கேட்டிருக்காங்க is 276. find the 4 numbers. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 4 numbers ஃபைண்ட் பண்ணோம். அப்போ சொல்யூஷன் sum of 4 terms கேட்டிருக்காங்க. என்னென்ன 4 terms? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. எவ்வளோ கேட்டிருக்காங்க? 28. ஓகேவா? சம் என்ன? அடிஷன் a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d equal to 28. minus 3d plus 3 cancel, minus d plus d cancel. அப்போ எவ்வளோ a இருக்குது? 4a. 1 2 3 4. 4a is equal to 28. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்து டிவிஷன். a equal to 28 by 4. அப்போ கேன்சல் பண்ண 4 1s 4 7s. அப்போ a வேல்யூ நம்மளுக்கு ஃபைன் பண்ணியாச்சு. a வேல்யூ என்ன? 7. நெக்ஸ்ட்டு வந்து and the sum of their square is 276. இந்த இதுலேயே ஸ்கொயர் பண்ணணும். a minus 3d whole square சம் கேட்டிருக்காங்க ப்ளஸ் a minus d whole square plus a plus d whole square plus a plus 3d whole square எவ்வளோ? 276. இங்கே சொல்லியிருக்காங்க sum of their square is 276 ஸ்கொயர். சம்னா அடிஷன். அப்போது இது ஃபார்முலா a minus 3d whole square. என்ன ஃபார்முலா? a square b square minus 2ab. ஓகேவா? அடிஷனுக்கு a square plus b square plus 2ab. இதுதான் ஃபார்முலா. இது அடிஷன் ஃபார்முலா, இது சப்ராக்ஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இது பண்ணும். அப்போது a square plus 3d ஸ்கொயர்னா 3 3s 9d ஸ்கொயர் minus into minus plus 3 2s 6ad 6ab வேல்யூனா ad. அப்போ 3 2s 6ad plus a minus d square, a square plus d square minus into minus plus 2ad. next plus a square plus d square plus 2ad. next இங்கே எழுதுறேன் a square plus d square 3 2s 6ad எவ்வளோ? 276. 6ad plus 2ad plus 2ad. சாரி மைனஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண a மைனஸ் வரும். சாரி நான் பார்த்துட்டேன். சாரி. அப்போது minus 6ad plus 6ad கேன்சல், minus 2ad plus 2ad கேன்சல். அப்போது a square plus 9d square, a square plus d square plus a square plus d square plus a square plus d square 276. a square எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. 4a square 9 10 11 12d square equal to 276. நம்ம a வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். என்ன? 7 ஸ்கொயர் பண்ண 49. 4 into 49 plus 12d square equal to 276.
6. சாரி, இங்கே 9 வரும், நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். 9 இப்போ நம்மளுக்கு 20 வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ஆனால் இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 தானே, 9d ஸ்கொயர். இங்கேயும் 9, அப்போது 9, 10, 11, 20, 20d ஸ்கொயர், சாரி 20d ஸ்கொயர், 20d ஸ்கொயர். அப்போது 4 × 49 + 20d ஸ்கொயர். இப்போ 49 × 4 196. 196 இந்த சைடு வந்து மைனஸ் 20d ஸ்கொயர். 276 minus 196. 276 minus 196 80 d ஸ்கொயர். இந்த சைடு 20 எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா கேன்சல். 2 1s are 2 4s are. d ஸ்கொயர் is equal to 4. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். d is equal to plus or minus √4. √4 ஸ்கொயர் எடுத்தால் plus or minus 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, அது டி வேல்யூ. அப்போ நம்ம வந்து என்ன டி வேல்யூ எடுத்துக்கணும், பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். ஏ வேல்யூ 7, டி வேல்யூ 2. ஓகேவா, ஏ வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, எவ்வளோ 7, ஏ வேல்யூ 7, டி வேல்யூ 2. இந்த 2 வேல்யூ எங்கே அப்ளை பண்ணும், இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும். ஓகேவா, அப்போது ஏ வேல்யூ 7, 7 minus 3, டி வேல்யூ 2, 7 minus 2, 7 plus 2, 7 plus 3 × 2. 7 minus 3 2s are 6. 7 minus 6 1. 7 minus 2 5. 7 plus 2 9. 3 2s are 6. 6 plus 7 13. இதுதான் ஃபைண்ட் த 4 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க, 4 நம்பர்ஸ். இப்போ 4 நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சா, நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏ வேல்யூ டி வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 டைம்ஸ் வரும். இந்த நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது, ஃபார்முலா மட்டும்தான். அப்போது 1 5 9 13 தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் இதே மாதிரி சம்மு வந்து எக்ஸசைஸில் 2.5 + 11th சம் இருக்குது. அது வந்து 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 4 டேர்ம்ஸ். இது வந்து 4 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸசைஸில் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுற, போய் பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.